ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்துடலாமா? இந்த சட்டிக்குள்ளே இன்னைக்கு சோறுலாம் இல்லைங்க, ரியாலாகவே இட்லி அவிச்சிட்டேன். நீங்களும் நினைப்பீங்க என்னடா எப்போவுமே இட்லி சட்டியை திறந்தா உள்ள சோறு இருக்குது, இன்னைக்கு இட்லி. பின்ன இட்லிக்கு காரசாரமாக மாங்காய் சம்மந்தி. இன்னைக்கு சூப்பரான ஒரு சாம்பாருங்க. நல்லா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, சீனரிக்காய் போட்டு குழு குழுன்னு ஒரு சாம்பார். இது இட்லிக்கும் சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். எனக்கு இப்படி காய்கறி போட்டு சாம்பார் வச்சா ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் இன்றைக்கி கீ போட்ட சப்பாத்தி. பின்ன ஆவி பறக்கும் சுட சுட சாதம் வடித்தாச்சு. பின்ன கொஞ்சமாக பாவக்காய் வறுவல் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு பாவக்காய் பிடிக்காது, அதனால் எங்களுக்கு பாவக்காய் பண்ணேன். பின்ன அவருக்கு பிடிச்ச சீனி அவரைக்காய் பொரியல். அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சமையல். என்னை யாரோ நினைக்கிறாங்களோ திட்டுறாங்க தெரில, காலையிலேருந்து விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது, குறை ஏறிக்கிட்டே இருக்குது. என்ன யாரும் நினைக்கலனாலும் திட்டுறதுக்கு ஆள் இருக்குன்னு நினைக்கும் நான் பெருமைப்படுறேன். சரிங்களா? யாராவது நம்மள ஒருத்தவங்க எப்படியாவது ஞாபகப்படுத்திகிட்டு இருக்காங்களே, அது நமக்கு சந்தோஷம்தான். சரிங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி அவ்வளோதான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கண்டிப்பாக சொல்லுங்க. பிடிச்சா ஒரு சின்ன லைக் தாங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு உண்மையிலே எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக நல்ல லைக்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்னையும் ஆதரித்து என் மக்கள் என்னையும் ஒரு மனுஷியாக நம்பி என்னையும் வீடியோவும் பார்த்து எனக்கு ஆதரவு தந்தீங்களா, தேங்க்யூ வெரி ஸோ மச். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். பாய். ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லைனாலும் திட்டுறதுக்கு ஆள் இருக்கே, அது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. இந்த பாக்கியம் எல்லாருக்கும் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள்? எனக்கு கிடச்சிருக்கு அந்த பாக்கியம். சாப்பிட போகிறேன், ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, இட்லியும் சாம்பாரையும் ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு கரைச்சி குழச்சி எடுக்க தான் பிடிக்கும். இப்போ நம்ம இப்படி என்ன ஆகுது, இட்லி இப்படி தொட்டு சாப்பிட்டா அந்த இட்லியில் சாம்பார் பிடிக்கிறது இல்லை. அது வாயில் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இட்லி மட்டும்தான் வாயில் வச்ச மாதிரி இருக்குது, சாம்பார் எனக்கு மிக்ஸ் பண்ண மாதிரி தெரியறது இல்லை. அந்த அளவுக்கு பெரிய பாத்திரம் எதுவும் இல்லை. இட்லி கொண்டாந்த 3 தூக்கி இங்கே வச்சாச்சு. இந்த சாம்பாரை தூக்கி இப்படி நிறைய ஊற்றிடணும். அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் தூக்கி இங்கே ஓரத்தில் வச்சிடணும். பின்ன நல்லா இப்படி பிசையணும். எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். சிலவங்க நினைப்பாங்க என்ன கிளவி மாதிரி சாப்பிட்றேன், அன்டீசெண்டாக சாப்பிட்றேன்னு. எனக்கு இப்படி இந்த சாம்பாரில் இட்லியை போட்டு பிசைஞ்சி அந்த இட்லியையும் அந்த சாம்பாரையும் சேர்த்து அல்ல சூப்பராக அவ்வளோ இட்லியும் சாம்பாரையும் நாக்கு போட்டு கை போட்டு வலித்து சாப்பிட்டாச்சு. மத்தியானம் ரொம்ப ஸ்பெஷலான சாப்பாடு, அதை மத்தியானம் பார்க்கலாம். சரிங்களா? காலையில் கரெக்டாக மணி 11:15. உங்களை மீண்டும் நான் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வேலையை பார்த்தா தான் பசி எடுக்கும். சாப்பாடுக்கு நேற்று பொங்கின சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. கொஞ்சம் தயிரையும் சேர்த்துக்கலாம். இது கடையில் வாங்கின தயிர். வீட்டிலேருந்து வரந்து உப்பு போட்டு கொண்டாந்துட்டேன். இது கொஞ்சமாக துவையல் அரைச்சி கொண்டாந்தேன். கொஞ்சம் இப்படிலாம் சாப்பிட்டா உடம்பு ரொம்ப குழு குழுன்னு இருக்குன்னு ஹீட் ஆயிடுது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.